யூஸ் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வாங்கி ஆகணும்னு முடிவுக்கு வந்தாச்சு. ஆமாம். ஆனால் இது ஒரு கால கொடுமை என்னென்னா, சவுதி சேக்கு 2 செல்லு வச்சு ஏன் 2 செல்லு வேறு யாருமே வச்சுருக்க மாட்டாங்களா? 2 செல்லு சேக்கு மட்டும் தான் வச்சுருப்பாரா? சவுதி சேக்கு 3 என்ன 10 கூட வச்சுக்கலாம். கேட்டால் ஏதாவது சொல்லுவீங்க என்னைய. இது என்ன கால கொடுமையாக இருக்கு. சொல்கிறதையும் சொல்லுவாங்களாம். ஆனால் நாங்களும் திருப்பி உங்கள ஒன்றும் சொல்லக்கூடாதாம். 10 செல்லு வச்சிருக்கிறதுக்கும் சவுதி சேக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல கேட்குறேன். செல்லு இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு? ஒரு 5 தினார் சொல்றீங்க. உங்களுக்கு 5 தினார். எனக்கு ரூ. 200 மேக்ஸிமம். ரூ. 200க்கு செல்லு வாங்குறதுக்கு சேக்கு தான் வாங்கணுமா? ஏன் நம்மலாம் வாங்க முடியாதா? ம். வெயிட் அண்ட் சி. ஐஃபோன் வருது. கூடிய விரைவில் ஐஃபோன் ஓப்பனிங் வீடியோ போடுறோம். வெயிட் அண்ட் சி. ஆமாம். நான் என் ஃபோனுக்கு கவர் ஆர்டர் போட்டு இருக்கேன். ஓகே கிருஷ்ணா. என்ன ஃபோனு நீங்கள் வச்சுருக்குது? அந்த இது என்ன ஏதோ இது சாம்சங் அல்ட்ரா S24 வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறாங்க. நேற்று நான் அதை பார்த்தேன். ஆனால் அதில் அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. அதில் நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு அதில் அப்படி ஒன்றும் தெரியல டிஃப்ரெண்ட்டு. இல்லை, அதுதான் எனக்கு ஒரு யோசனை இருக்குது. என்ன யோசனை அப்படின்னா, பேசாமல் இந்த S24 வாங்கி பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரூபாய் 200க்கு செல்லா யார் கொடுக்குறாங்க? அப்போ அங்கே எவ்வளோ விற்கிது குவைத்தில்? குவைத்து காசுக்கு மேக்ஸிமம் 50 ரூபா இருந்தால் சூப்பர் ஃபோன் வாங்கலாம். செம்மையான ஃபோன் வாங்கலாம். 50 ரூபா இருந்துச்சுன்னா செம்மையான ஃபோன் வாங்கலாம் குவைத்தில். ஏன்னா சவுதியில் ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா செம்மையான ஃபோன் வாங்கலாம். ஆமாம். என்ன டிஃப்ரெண்ட்டு? ரியல்மி. ஓகே. நம்ம 2 பேரும் ஒன்று தான். டென்னு. நானும் சாம்சங் அப்போ வந்து சாம்சங் யூஸ் பண்ணேன். சாம்சங் யூஸ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு சாம்சங் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்துச்சு. அப்புறம் வந்து ரியல்மியில் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா, ரியல்மி எனக்கு எதனால் பிடிச்சிச்சு அப்படின்னா, ரியல்மி எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இந்த இருக்கா? சுற்றுதா என்னன்னு தெரியல. பார்த்துக்குங்க. செல்லு இருக்கா? இப்படி திறந்து விட்டு செல்லை அப்படி கழுவலாம். இப்படி தேய்ச்சி கழுவலாம். தெரியுதா? கழுவிட்டு இப்படி உதறிட்டு சோப்பு சாப்புன்லாம் போட்டு கழுவலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி உதறிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? அதனால தான் எனக்கு ரியல்மியை பிடிச்சிச்சு. ஓகே. எங்கே இந்த செல்லை வைக்கிறதுக்கு அந்த செல்லை வச்சுட்டேன். ஏன்னா 2 அலருது. ஒரு 10 லட்சம் 1,10,10,000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்லித்தரேன். பாலண்ணா நம்பர் போடாதீங்க. ஆமாம், நம்பர் மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஆமாம், ஒரு மாதத்துக்கு. ஆமாம். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னாச்சு? மெசேஜே காணும். இல்லை, ஆன்ல தான் இருக்கு. பாகிஸ்தான் நண்பர் தூங்கிட்டாரா? பாகிஸ்தான் நண்பர் வந்து தூங்கிட்டார். ஆனால் தூங்கியிருப்பார். அவர் ஊர்லலாம் இருக்கார். ஆமாம். இப்போ தெரியுதா ரியல்மி எனக்கு ஏன் பிடிச்சிச்சுன்னு? இது வந்து ரியல்மி வந்து 99% நான் வச்சுருக்க செல்லு. இதுவுமே வாட்டர் ப்ரூஃபு, அதுவுமே வாட்டர் ப்ரூஃபு. எனக்கு வாட்டர் ப்ரூஃப்னு தெரியாது. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டேன். துவைச்சதுக்கு அப்புறம் தான் வாஷிங் மிஷினில் ஓடிட்டு, என்னடா அடியில் கடமுடான்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறேன். செல்லு உள்ளே கிடக்கு. சருப்பு தூள்லாம் போட்டு செல்லெல்லாம் வாஷ் பண்ணி. அப்புறம் எடுத்து சரி போச்சு செல்லு அப்படின்னு எடுத்து பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆனுச்சு.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க